சரி, மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இன்றைக்கு பிறந்த நாள்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படியே சரி, வரைக்கிலேயே என்ன விசேஷம் இங்கே வாரியலன்னு கேட்டாச்சு. சரி, இன்றைக்கு விசேஷம் தான் என்ன? சரி, இன்றைக்கு அம்மாவுக்கு பிறந்த நாளாம்னு சொல்லி யாரோ கொஞ்சம் பரிசுகள் அனுப்பியிருக்கணும். ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி போட்டு அழகா உங்களுக்காக ஒரு கேக் கொண்டு வந்திருக்குது. முதல் கேக்கை கொடுத்துருவோம் என்ன? சரி, யார் கொடுத்து விட்டது? மகள் தானே. நழுவான் இப்ப. சந்தோஷமா இருக்க வேணும். இன்றைக்கு இன்றைய நாள்ல சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். கவலைப்பட தேவையில்லை. எங்களுக்கு உங்களை எப்படி ஃபேஸ் பண்றேன்னு தெரியாம இருக்கு. சரி, அடுத்தது உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் இருக்குது. ஒரு பெரிய ஒரு பழக்கூடி ஒன்று அனுப்பி விட்டுருக்கு. சிட்டியில இருக்கிற அத்தனை பழங்களையும் எடுத்து வச்சு கொண்டு போய் கொடுங்க. என்னென்ன வகையில இருக்குதோ அவ்வளவும் எடுத்துக்கொண்டே கொடுங்கன்னு சொல்லி பெரிய ஒரு பழ பாஸ்கெட் அனுப்பி இருக்கணும். என்னத்துக்கு அனுப்பி இருக்கணும்? நீங்க ஆரோக்கியமா வடிவா சாப்பிட்டு பழ வகையெல்லாம் சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா ஆரோக்கியத்தோட இருக்கணும் தான் அனுப்பி கொடுக்கு. ஏன் கழுவான்? சரி, அழுகிறதுக்குரிய காரணம் எனக்கு தெரியும். மீளா துயர்ல இருக்கிறீங்கன்னு தெரியும். ஆனா என்னன்னு சொல்ற, கவலைப்படாதேங்கன்னு சொல்ற இடத்துலயும் நாங்கள் இல்லை. கவலைப்படாதேங்கன்னு சொல்லவும் மேலாது. ஆனா உங்களோட மனசை தேத்தி கொண்டு சந்தோஷமா இருக்க வேணும் என்ன என்ன? சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு இதுவும் பாருங்க, என்னதுக்கு அனுப்பி கிடக்கு. இந்த மாப்பேணி எல்லாம் வச்சு மா வகையெல்லாம் வச்சு நிறைய வகைகள் வச்சு உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசையா அனுப்பி விட்டுருக்கீங்க. மகள் தான் அப்படியோ? வேற ஒருத்தரும் இல்லையோ? அனுப்புறேன்னா மகள் தான். 2 பிள்ளைகளோ மட்டால் அனுப்பாதோ? இப்படி செய்யறதுன்னா மகள் தான், மாற்றம் இல்லை. சரி, ஷோரா சொல்றீங்களோ? சரி, இன்றைக்கு எடுத்து விஷ் பண்ணினோம். 12 மணிக்கே விஷ் பண்ணிடுது. சரி, இன்றைக்கு இந்த கிஃப்டை கொண்டு போய் கொடுக்க சொன்னவங்க வந்து விடியவே கொண்டு போய் கொடுங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கும் இன்றைக்கு நேற்று முந்தினாள் சொன்னபடியா சடனா உடனே அரேஞ்ச் பண்ணிடலாம போனது. முதல்ல ஒரு அலுவல் இருந்தபடியா இன்னைக்கு உடனே அரேஞ்ச் பண்ணிடலாம போச்சு. நான் பின்னேற கைக்கு கொண்டே கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன். உங்களுக்கு வேற ஒரு ஸ்பெஷல் பரிசு தான் வேண்டி தரத்துக்கு காத்திருந்துருக்கீங்க. எல்லாம் கிடக்குது. எனக்குரிய சந்தோஷம் இல்லாம போயிட்டேன். சரி, அது கவலைப்பட தேவையில்லை. இதுல இன்னொரு பரிசும் இருக்குது உங்களுக்கு. இதுல வந்து 1 லட்சம் ரூபாய் காசு அனுப்பி இருக்கீங்க. ஏதாவது வீட்டுக்கு தேவையானதோ எல்லாம் அவ தான் செய்யறா. அப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளை, அப்பாட இடத்துல இருந்து உங்களுக்கு எல்லாம் இப்ப செய்யணும்னு சொல்லி செய்யறா. இன்னைக்கு உங்களோட மகள் குவிதா, மருமகன், என்ன பேர் மருமகனுக்கு? சசி. அவங்களோட குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து பேரப்பிள்ளைகளும் மகளும் மருமகனும் இந்த பரிசுகளை கொண்டே கொடுங்கோ. அவ எதுக்கும் கவலைப்பட வேணாமா, சந்தோஷமா இருக்க சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறேன். இங்க நீங்க வந்த கையோட அழுக நடக்குது. என்னன்றது எனக்கு கட்டுப்படுத்துறது கண்ட்ரோல் பண்றது எனக்கு கேட்டா தெரியல. கவலைப்பட தேவையில்லை, சந்தோஷமா இருங்கோ. இப்ப நாங்கள் இந்த கவலையை போக்குறதுக்கு இந்த கேக்க வெட்டுவோமே. சரி, அதான் கையிலேயே இருக்கிறாரு, கையிலே நாங்க நெஞ்சிலேயே இருக்கிறாரு, உள்ளத்திலேயே இருக்கிறாரு. அவர் இப்ப இதுக்கெல்லாம் இருந்து எங்கேயோ பார்த்து கொண்டிருப்பார் அங்கிள். சரியா? நாங்க கேக் வெட்டுவோமா? சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருங்கோ. இன்னைக்கு உங்களோட மகள் நின்றுருந்தா என்ன செஞ்சிருப்பாவோ எனக்கு அது தெரியல. அவளத்தையும் இன்னைக்கு எங்கள் மூலமா செய்யணும்னு செஞ்சிருக்கிறா. அவ இங்க நின்றுருந்தா உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அவளத்தையும் செஞ்சு விட்டுருப்பா. இன்றைக்கு ஆள் தூர நிற்கிறபடியா எங்கள் மூலம் என்னன்னு சொல்றது, தான் நிறைவேற்ற முடியாத, வந்து நேரம் நின்று வாங்கி கொடுக்க முடியாத எங்கள் மூலம் கொடுக்கணும் என்று கொடுத்து விட்டுருக்கிறா. இன்னைக்கு நீங்க சொல்லிக்கலே கவலையா இருந்த இத்தனை பேர் இருந்த வீடு இன்றைக்கு தனியா நிற்கிற நினைக்கல. இன்னைக்கு எனக்கு கவலையா இருக்கு. கேக் தீர்த்துறதுக்கு உங்களுக்கு பக்கத்துல ஒரு ஆள் இல்லை. என்னை பொறுத்த மட்டுக்கும் உங்களோட பிள்ளையா நினைச்சு கொள்ளுங்க. பிள்ளையா இருந்து தீத்தி விட்டுருக்கிறேன். கவலைப்படாதீங்க. இந்த கண்ணீருக்கு பதில் இல்லை. ஆனா கவலைப்படாதீங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு குவிதாக்கா, சசி என்ன பேர பிள்ளைகள் எல்லாம் பார்த்தா இப்ப கண்ணால தண்ணி வந்து கொண்டே இருக்கு. பார்த்தா என்ன செய்வினோம்? எவ்வளவு கவலைப்படுவினோம்? சரி, கவலைப்படாம இருங்கோ, சந்தோஷமா இருங்கோ. முக்கியமா
உங்களோட உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ளுங்க, வடிவா நேரத்துக்கு சாப்பிடுங்க. சரி, என்ன சொல்ல போறீங்க புவிதாக்கும் சசிக்கும் இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி சந்தோஷப்படுத்தினதுக்கு? சரி, நீங்க அவங்களோட நேர கதையுங்கோ. உங்களோட வார்த்தையே வர முடியாத அளவுக்கு வேதனையில இருக்கிறீங்க. ஆனா ஒரு நேரத்துல இவ்வளவு சந்தோஷமா எங்களோட கதைச்சு சிரிச்ச அம்மா இன்னைக்கு இப்படி இருக்கிறீங்கன்னா சரியான கவலையா இருக்குது. இதுல இருந்து நீங்க வெளிவர வேணும். இப்ப கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷமா இன்னும் வெளியில வரையில, நீங்க வெளியில வர முடியாது. ஆனா வாரத்துக்கு ட்ரை பண்ணுங்க. சரி, உங்களோட ஆரோக்கியத்தை பார்க்கணும். சரி, நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றோம். ஆரோக்கியமா இருங்கோ, கடவுள் உங்களோட எப்பவும் கூட இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு புவிதாக்கா குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வாங்க. சரி சரி.